வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/2/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும், யமகண்ட நேரம் மதியம் 1:30 3 மணி வரையும். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:36 நிகழும். இன்றைய திதி இன்று மதியம் 2:36 வரை திருதியை திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைக்கு நட்சத்திரம் காலை 6:58 வரை சதய நட்சத்திரம், பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:33 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு பிற்பகல் 2:36 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று காலை 6:58 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 6:58 வரை பூச நட்சத்திரமும், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன பணிகளை செய்தீங்களோ செய்த பணியை அப்படியே தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ குறையோ நேராது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் தங்கியிருக்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு செய்தொழில நல்ல முன்னேற்றமும் நல்ல வியாபாரம் அதிகமாகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிய நீங்கள் நினைச்சது மாதிரி லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி வெளியிலிருந்து நல்ல சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களை அல்லது உறவினர்களை சந்திக்க நேரத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவையை எப்படியா இருந்தாலும் பூர்த்தி செஞ்சுடுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று ஒரு புதிய தேடலில் இறங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அது மாதிரி உங்களை நம்பி ஒரு சிலர் உங்களுக்கு ஆதரவு நீட்டுவதற்கும் ஓகே. இன்றைக்கி மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சிலர் உங்களுக்கு வழியக்க உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு
மேலதிகார மேல் அதிகாரிகளால் நீங்கள் இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க, உதவி செய்வாங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பாக இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்துல சந்திரன் பிரயாணத்தில் இருக்கார். அதனால் சில மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது வந்துங்க, வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெனக்கடணும். அப்போ அந்த வெற்றி தள்ளி போகுதுன்னா உங்களுடைய உழைப்பு பத்தலை. அதுதான் இன்றைய நாள் வெற்றி தவிர்க்கப்படுகிறது உங்களுக்கு. அதனால் முடிந்தவரை போராடி வெற்றி பெறணும். நீங்கள் அதுக்கு கடினமான உழைப்பு முன்வைக்கணும். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்பு நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆர்வமும் ஏற்படுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கும்போது உங்களுக்கு ஒளி பொருந்திய சந்திராஷ்டமம் என்பதனால் பெரிய இழப்புகள் ஏதும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் அதோடைய குணை தெரியாமல் இருக்காது. ஆமாங்க, அந்த வழி கொஞ்சோண்டுனாச்சும் தெரியும். இன்றைய நாள் நன்றாக போயிட்டுருக்கோம். ஆனால் அதில் போது ஒரு சின்ன இடறல் ஏற்படுறது மாதிரி இருக்கும். அது மாதிரி சூழல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். அதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல லாபமும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியில் திகழ்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அதனால் யோசனை பண்ணிக்கங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை அனுசரித்து காத்திருந்துன்னா என் வெற்றி உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரிடமும் கோபமோ மனவேதனையோ குழப்பமோ எதுவுமே ஏற்படக்கூடாதுங்க. இந்த நாள் அந்த மனப்புழுக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவுகள் தெரிய வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு சின்ன குழப்பம், ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அச்சம், பயம் இதெல்லாம் ஏற்படுங்க. ஒரு என்னத்தை நம்ம என்ன பண்ணி ஏது பண்ணி ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற ஒரு உங்கள் மீது உங்களுக்கே ஒரு கோபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் அருகில் உள்ள விநாயக பகவானை காலிலேயே நீங்கள் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு சொல் சொன்னாலும் திருச்சொல்லாக சொல்லியிருக்கீங்கன்னு மற்றவர்களால் நீங்கள் இன்றைக்கி புகழப்படக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைக்கி விருட்சக ராசி அன்பர்கள் எதை சொன்னாலும் ஒரு யோசித்து தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கடுமையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நாள் அவர்கள் சொல்லக்கூடிய சொல் ஒரு வேத வாக்கு மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க.
விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய சிறந்த நாளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்க உங்களோட சிந்தனை இன்னைக்கு உதயமாகும். புதிய சிந்தனை உதயமாகும். கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மந்தமா தான் இருக்கும் இன்னைய நாள். தனுசு ராசி அன்பர்களே! தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில சந்திர பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய முயற்சி இன்றைக்கு வெற்றி அளிக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய, மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாள பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய சிறப்பான நாளுங்க. பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் காத்திருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. மகர ராசி அன்பர்களே! மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவர்களால் இன்னைக்கு பேசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில இருக்கிறதுனால, நீங்கள் மற்றவர்களுடைய பத்தி பேசும்போது உங்களுடைய பெருமை அவர்கள் அள்ளி விடுவதற்கான வாய்ப்பும், மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாள் அலுவலக பணியில வேலை செய்றவங்களுக்கு, உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள் உங்கள பாராட்டுவார்கள். உங்களுக்கு சில புரமோஷன் என்ற விதத்தில கூட சொல்லலாம். அல்லது உங்களுக்கு இந்த பொறுப்பையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய சிறந்த நாளுங்க. கும்பராசி அன்பர்களே! கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, மனசுக்காரகன் என்ற சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே குந்திருக்கிறதுனால, அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, இன்றைய நாள் ஒரு குழப்பம். என்ன செய்தும் எதுவும் பயனில்லையே, எப்படி செய்தும் இன்னும் செய்ய முடியலையே, அப்படின்னு ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மன சஞ்சலங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால அருகில் உள்ள அம்மன் ஆலயம் அல்லது துர்க்கையம்மன் ஆலயம், இதில 2ல எத போய் பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த குழப்ப நிலையும், மந்த நிலையும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய அருகில் உள்ள துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து பேசணும் யார்ட்டயும். சதய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு யார்ட்டயும் விவாதம் செய்ய வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே! மீனராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் வாழ்க்கைக்கு மிக உகந்தமான சில தத்துவங்களையும், ஒரு கருத்துக்களையும் வெளியிடக்கூடிய நீங்க, இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய செய்தி உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த நாள்ல உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புரிதல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் எனக் கூறி, உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.